அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நேரடியாக அருமையான டாக்டர் பென் சாமுவேல் அவருடைய கருத்திலே நாம் கொடுக்க போகிறோம். ராமன் சத்தமா சொல்லுங்க. பாக்குறேன் நீங்க எப்படி பலத்த கரவசியை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருமையான தம்பி அது கர்த்தர் வல்லமையா பயன்படுத்தி கொண்டு வருகிறார். நல்ல பலத்த கரவசியை கொடுத்து அவர் வரவழைக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் நேரடியாக ஆராதனையோடு கூட தேவ செய்தி கேட்க இருக்கிறோம். தேவ சமூகத்தில் நாம் பொறுமையாய் காத்திருப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கரங்களை இலவச சத்தமா தட்டி வரவழைக்கலாமா? Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை உயர்த்தி இயேசு நல்லவர் என்று சொல்லலாமா? இயேசு நல்லவர். ஆண்டவர் இந்த 2 நாட்களிலும் ஆண்டவர் இந்த இடத்துல அடியானை கொண்டு வந்தபடினால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்போடு என்னை அழைத்த பாஸ்டர் சத்யா அவர்களுக்காக, குடும்பத்தினர் அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வேலை உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாலை நேரத்தில் செய்வார். புதிதாய் இன்றைக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு யாரா இருக்கீங்களா? புதிதாய் ஆமென் ஆமென் இயேசு கிறிஸ்துவ புதுசா இந்த கூட்டத்துக்கு இப்பதான் நான் வந்திருக்கிறேன் அப்படி யாரா இருக்கீங்களா? ஆமென். யாரும் ஒரு நிமிடம் இருக்கிற இடத்துல எழுமி நின்று நாம் ஆண்டவரை இந்த மாலை நேரத்துல எல்லாரும் ஆங்காங்கே நின்று கொண்டு காத்து கொண்டிருக்கிற நீங்களும் எங்களோடு இணைந்து ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி உங்க வாழ்க்கையில சமாதானம் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். சமாதானத்தை இழந்து போன நிலைமையில ஒருவேளை தத்தளித்து ஆமென் வாழ்க்கை முடிந்தது என்ற நிலைமையில ஒருவேளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயோ, இந்த ஒரு பையன் இருக்கிறான். அடுத்த 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீனும் சொல்லி 5000 பேருக்கு கொடுத்து மீதியான துணிகைகள் 12 கூடைகள் நினைக்கிறார் சுவாமி. இதுல என்ன தெரியுதுன்னா, மனுஷன் எப்பவுமே கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் சுவாமி, சிக்கனமாக்கணும். ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த 12 கூடையில வந்த மீன்களையும் அப்பத்தையும் அப்படியே எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனா கொடுக்கல. ஏன்னா வருங்காலத்தில் இருக்கிற மனுஷர்கள் வருகிற ஏழை எளிய மக்களுக்கு, அடி திருச்சிய மக்களுக்கு, அடி கத்தரை நம்பி வாழ்கிற மக்களுக்கு கொடுக்கணும் சொன்னா, ஆண்டவரே அந்த சிறு பையன் கொடுத்தவனுமாக 5 அப்ப 2 மீன் அப்பா அவனுக்கு மட்டும் தான் கொடுத்து வச்சாரு. ஆனா அவன் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான். இதே விதமாக தான் ஒரு ஏழை விதவை 2 காசை கடவுள் போட்டுவிட்டு எல்லாவற்றையும் போட்டு விட்டான் சாமி. இன்றைக்கு எங்களுடைய கோலா தங்க வயலானது பல நிலையில வளர்ச்சி அடைந்து வருகிறது. முக்கியமா மைனாரிட்டி மூலமாக இன்னைக்கு திருச்சபைகளில் அநேக முன்னேற்றம் பார்க்கிறோம். நன்றியானவரே, விசேஷமாக நேதாமே இந்த நாளில் வந்துகிற அனைத்து தலைவர்களையும், அரசாங்க தலைவர்களையும், மைனாரிட்டி ஆபீசர்களையும், வந்துகிற போதர்களையும் ஆசிரியர் வந்துகிற அனைத்து திருச்சபைக்கும் ஆசிரியர். நாங்கள் எங்களுடைய பெயருக்காக புகழுக்காக கொடுக்கிறோம் சாமி. காணிக்கை அடி மகிமைக்காக கொடுக்கிறோம் சுவாமி. 10 ரூபாய் இருந்தா 1 ரூபாய் கொடுக்குறோம், 100 ரூபாய் இருந்தா 10 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் கொடுக்குறோம் சுவாமி. இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ ஆசை தந்துக்கிற சுவாமி. அதெல்லாம் நாங்கள் மக்களுக்கு கொடுக்கிற போது திருப்பி எங்களை ரெட்டிப்பான ஆசை தரும் சுவாமி. இந்த கூட்டம் இன்றைக்கும் நாளைக்கும் மிக மிக வல்லமையான நடைபெறவும், இந்த இடத்துல ஆவியானவர் ஒவ்வொரு மேல இறங்குறதுங்க பார்க்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு மேல இறங்கட்டும் சுவாமி. அவர்கள் பலவீனமாக வந்தவர்கள் பலம் பெற்று மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு தைரியத்தில் செலுத்த எந்த பொல்லாத சத்திரமும் எந்த பொல்லாதாவியம் அவர்களையும் அவர் திருச்சபைகளையும் அவர் வீட்டையும் அவருடைய வாழ்க்கையிலையும் தொடக்கூடாது சுவாமி. வல்லமையான கரங்கள் விட்டு சுவாமி பொறுப்படுத்துக்க வழிநடத்தும். நாம் கொடுக்கிற காணிக்கையில் ஆசிரியத்திலே கன மகிமை துதி மிக செலுத்துறோம். இந்த காணிக்கைகளோடு கூட எங்களையே காணிக்கா படிக்கிறோம். எடுத்து பயன்படுத்த சுவாமி, எடுத்து பயன்படுத்த சுவாமி. நாங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி எந்த வழி கொடுத்தாலும் செய்வதை தயாராக்கிறோம். எடுத்து வழிநடத்தும் இயேசு பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிஷப். ராமன் சத்தமா சொல்லுங்க.
சரி, நாங்க மீட்டிங் ஆயத்தப்படுத்தின ரெடியா தவிர காணிக்கை எடுக்கிறதுக்கான டப்பா மறந்துட்டாங்க. அதுல குறியா இருக்கிறவங்க மட்டும்தான். ஆனால் கர்த்தர் நல்லவர். நம்ம மீட்டிங் கடைசியில நாம் தேவனுக்கு என்று நாம் கொடுப்போம். ராமன் சத்தமா சொல்லுங்க. ஸோ அதுக்கு முன்பதாக நம்ம அதில் சீனியர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நம்ம அதில் வந்திருக்கிறாங்க. கமிஷனருக்கு நம்ம அழைப்பு கொடுத்துருந்தோம். கமிஷனர் சார்பாக நம்ம அதில் லேட்டஸ்டாக இப்போதான் அவங்க ப்ரொமோஷன் ஆனாங்க. நமக்கு என்னைக்கு கிரவுண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்களோ அன்னைக்கு அவங்க ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. கையை சத்தமாக தட்டுங்க. இந்த கிரவுண்ட் பர்மிஷன் கொடுக்கும் போது அன்னைக்கே அவங்க எனக்கு ஸ்வீட் கொடுத்தாங்க. நல்ல கரங்களை சத்தமாக தட்டி பாருங்க. கர்த்தர் நல்லவர். நம்ம இதில் டீடைல் பிளாக்ல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு ஒரு சீனியர் ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க. ராமின் சத்தமா சொல்லுங்க. ஆமா, நிச்சயமா நம்ம ஜனம் அப்படி இருக்கிறது பெரிய சந்தோஷம். அவர்களை கனப்படுத்தும்படியா என்னுடைய மகள் எப்சிபா அவர்கள் அருமையான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு கனப்படுத்துவார்கள். கரங்களை சத்தமாய் தட்டினான். தேங்க்யூ மேடம். காட் பிளஸ் யூ. சீக்கிரமா கமிஷனர் ஆகிடுவேன். ராமன் சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, அதற்கிடையில ஒரு நடனத்தை நாம் பார்த்த பிறகு நாம் நேரடியாக அருமையான பாஸ்டர் டாக்டர் பென்சாமியருடைய பிரசங்கத்தை கேட்க நான் ஆசையா தான் இருக்கேன். ஆமென். கொஞ்சம் நேரம் எடுத்துக்குவோம். எப்பவுமே கூட நடக்கிறது இல்லை. கர்த்தர் நிச்சயமா நம்மோடு கூட பேச போகிறார். அவர் நம்ம ஆராதனை நடத்தி அப்படியே தேவ செய்திக்குள்ள கொண்டு போக போகிறார். ஒரு ராமன் சத்தமா சொல்லுங்களேன். சீக்கிரம் டான்ஸ் பசங்க வேகமாக.
உம்மை நினைத்து துதிக்கின்றே. உலகம் வெறுக்கையில் ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ, கண்ணின் மணி போல என்னை காக்கின்றீ. உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபம். ஏசையான்னு சொல்லலாமா? ஏசையா. கையை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம். ஏசையான்னு சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் உண்டாகட்டும். சமாதானத்தை இழந்து போன நிலைமையில வந்திருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு குடும்பமே, இந்த இயேசுவை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஆமென், இந்த ராத்திரி வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தருவதற்கு அவர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம். உன் குடும்பம் ஒருவேளை இடிக்கப்பட்டிருக்கிறதோ, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கிறதோ, உன்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதோ, இந்த இயேசுவை நம்புகிற யாராக இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருள்வார். இந்த ராத்திரி உங்கள் கரங்களை தூக்கி பிடிச்சு உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். நம்புறவங்க சொல்லுங்க, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து. இந்த ராத்திரி உள்ள உடைந்து போய் ஒருவேளை ஆண்டவரே, ஆண்டவரே ஹalleluya, தரிசனங்கள் ஒருவேளை இடிக்கப்பட்ட நிலைமையில் இந்த ராத்திரி ஒரு மாற்றம் நடக்காதா? என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்காதா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்காதா என்று அங்கலாய்ப்போடு உள்ள முடங்கி போய் வந்திருக்கிறபடிய பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு நீர் பலப்படுத்தி சமாதானத்தால் உடைய பிள்ளைகளை நிறைத்து அனுப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கரமுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக. ஓ ஜீசஸ், நீரே செல்வம், ஒப்பற்ற செல்வம், நீரே செல்வம், ஒப்பற்ற செல்வம். மகிழ்கின்றே நானும் மகிழ்கின்றே, தினம் என்னை மறக்கின்றே. உங்க பிரச்சனை எங்களை மறந்து இந்த ராத்திரி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சொல்றவங்க கையை உயர்த்தி ஏசையா, ஏசையா சொல்லுங்க. Call upon his name. ஓ, உங்க வாய்களை திறந்து ஏசையான்னு சொல்லும் பொழுது உங்க மன அழுத்தங்கள் விலகட்டும், உங்க சிந்தையில் இருக்கிற பாரங்கள் விலகட்டும். ஓ ஏசையா ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஏசையா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏசையா, ஏசையா. வீட்டுக்குள்ள தேவ சமாதானம்,
உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ சமாதானம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். ஓ இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி இந்த மாலை நேரத்துல அந்த இயேசு, ஆமென், உங்களை விடுவிக்கிற அந்த இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்தை உங்களுக்கு தந்து, ஆமென், உங்களை மகிழ்ச்சியோடு, அவருடைய வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி உங்கள் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார்? ஆமென். நீண்ட நாளாய் நீங்கள் காத்து கொண்டிருந்த ஆமென் ஆமென் அற்புதத்தை ஆமென் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஹல்லேலூயா போதுமானவரா இருக்கிறார். ஆமென். இந்த சத்தத்தை ஆங்காங்கே நின்று கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ சமாதானத்தால் உங்கள் வாழ்க்கையை இந்த ராத்திரி நிரப்பி உங்களை மகிழ்ச்சியோடு அனுப்பவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் வெறுத்து பேசலாம், காரணம் இன்றி நகைக்கலாம். உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம். உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உங்களை உள்ளங்கையில் ஏந்துவார். இந்த ராத்திரி உன்னை உள்ளங்கையில் ஏந்துவார். கலங்காதே மகனே, கண்களை மூடி கையை உயர்த்தி, கலங்காதே மகளே. பல கவலையோடு ஒருவேளை ராத்திரி வந்திருக்கிறாயோ, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். இந்த இயேசு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவரை நம்பி வந்து வருகிற யாராக இருந்தாலும் அவரை கைவிட மாட்டார். இந்த ராத்திரி ஒரு அற்புதத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்க செய்யுங்க. எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் நடக்கட்டும். இந்த மைதானத்தை விட்டு அவங்க திரும்பி போகும்போது சந்தோஷத்தோடு போகட்டும். இருதயத்தில் இருக்கிற மனபாரங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகும்படி நான் கட்டளையிடுகிறேன். இந்த சத்தத்தை தூரத்திலிருந்து ஒருவேளை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியுடைய இருதயத்தில் இருக்கிற மன அழுத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும். உடைய பிள்ளைகளுக்கு பூரண சமாதானம் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே முடிவு வரையந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாயிருந்து நடத்த போகிறதற்காக நன்றி. உடைய வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் உங்களை நடத்துவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ராத்திரி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை கர்த்தர் நீர் பிடித்து, ஒருவேளை தூரத்திலே நின்று ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து நீர் ஆச்சரியமாய் நீர் நடத்தும் எப்படி நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த இயேசுவானவர் இந்த பூலோகத்திலே வந்து மனிதனுக்காக அவர் ரத்தம் சிந்தி மனிதனை மீட்டெடுக்கும்படி அவர் இந்த உலகத்திலே வந்தார். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு மரித்து போன ஒரு தெய்வம் அல்ல, கிறிஸ்தவர்களுக்காக மட்டும் வந்த ஒரு தெய்வம் அல்ல. அவர் சகலத்தையும் படைத்த சர்வ சிருஷ்டிகர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ராத்திரி ஏதோ ஒரு கிறிஸ்தவ கூட்டம் என்று நினைத்து விட வேண்டாம்.
ஏதோ ஒரு மதம் மாற்றுகிற ஒரு கூட்டம் என்று நினைத்து விட வேண்டாம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த முக்கிய நோக்கம் ஒரு மதத்தை உண்டு பண்ணுவதற்காக அல்ல, மனிதனை, விழுந்து போன மனிதனை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மாத்திரம் ஒரு தெய்வம் என்று ஒரு தவறான எண்ணம் கொண்டு ஒருவேளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து அவர் அன்பு தெய்வம், அவர் உலக ரட்சகர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் உலகத்திலே மெய்யான ஒளியாய் வந்து இருளில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். ஆதியிலே மனிதனை கர்த்தர் கையை உயர்த்தி இந்த மாலை நேரத்தில் இந்த இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். அவரை முழு மனதோடு மகிமைப்படுத்தலாம். பாருங்களேன், ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சுக்கிறது அவரை பாடி துதிப்பதற்கு தான். அவரை பாருங்க, நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாருங்களா, சிலுவையில அவருடைய ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால நம்ம பாடி துதிக்க போறோம். இந்த வேளையில ட்ரினிட்டி பிலீவர்ஸ் அசம்பிளி 20 ஆண்டுகளாய் கர்த்தர் அழகாய் நடத்தி வந்தார். இன்னைக்கெல்லாம் பாடி துதிச்சல்ல போதாதுன்னு திரும்பி பார்க்கும்போது இப்பதான் சபையை தொடங்கின மாதிரி இருக்குது. ஆனா 20 ஆண்டுகள் வந்துடுச்சு. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள். ஆனா கர்த்தர் மாத்திரம் எங்களை எப்பவுமே கைவிடவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் இந்த நேரத்துல ஆண்டவரை பாடி துதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம். அதனாலதான் இன்னொரு பாடல், நன்றி பலிகளை செலுத்திய நாங்கள் கூடி வந்தோம், துதி பலிகளை செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம் சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லி பாடி துதிக்க போறோம். எங்களோட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம்.
உடன்படிக்கை செய்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்து மரணத்தின் பாதையில் நடக்கும்போது ஜீவனை தந்து நடத்தினீர் என்று சொல்லி சங்கீதம் 23 அழகாக தாவீது சொல்லுவார். எத்தனையோ நேரத்துல மரணத்தின் ஏதுவான காரியங்கள் வந்த போதிலும் அதுதான் வசனம் சொல்லும், வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவான் சொன்னமாய். நம்ம மரண படுக்கையில இருக்கும் பொழுது மருந்து மாத்திரம் நம்புறதை காட்டில கர்த்தரை நம்பினவங்க எத்தனை பேர் சுகம் பெற்று இருக்கிறீங்க. அல்லேலூயா. எத்தனையோ நேரத்துல பாருங்க, கூட இருக்க பெற்றோங்க இருக்க மாட்டாங்க, உடன் பிறந்த இருக்க மாட்டாங்க, கணவனோ மனைவியோ நம்ம நேசிக்கிற நம்ம பிள்ளைகளும் இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ருசிச்சு பார்த்திருக்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே செய்திருக்கிறார். அங்க எத்தனையோ நேரத்துல கண்ணீரோடு செபிக்கும் பொழுது அதான் வசனம் சொல்ல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அர்ப்பணமா இன்னைக்கு அறுவடை நாட்களில கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் அப்படியே கண்ணீரின் செபங்களுக்கு அநேக காரியங்களுக்கு வெற்றி காண கிருபை செய்தபடினால பாடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருந்த ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதே பரலோகத்தை மறுபடியும் இன்றைக்கு முனிசிபாலிட்டி மைதானத்தில் கர்த்தர் கொண்டு வர போகிறார். சத்தமாய் தட்டி ராஜா பயன்படுத்துவோம். உட்கார்ல பேசுவாங்க, உட்காருவோம். ஒரு வெல்கம் டான்ஸ் மட்டும் ஆன பிறகு நேரடியாக பெங்களூர் பட்டணத்திலிருந்து கர்நாடகாவுக்கு கலக்க போறார். உண்மையா இந்த முக்கியமான டைம் வந்து தம்பியோட நேரம் தான். காலையில ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆமா.
அதிசயமே அற்புதமே அரசனே அருமை நாயகனே சுவையே அமிழ்தமே பாவங்கள் தீர்த்திடும் பரம்பொருளே கரங்களை சத்தமாக தட்டி ஐசாய் மனைக்கு கனெக்ஷன் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கு. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. சரி, முக்கியமாக நேரடியாக நம்ம அதில் கிறிஸ்தவர்களுக்காக கர்நாடகா கவர்மெண்ட்ல செப்பரேட்டாக ஒரு செல்லை உருவாக்கி இருக்கிறாங்க. அதில் முக்கியமாக கிறிஸ்டியன் டெவலப்மெண்ட்காக ஒரு, அதாவது நம்ம சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அவர்கள் முதலாவது மைனாரிட்டின்றது எல்லாம் ஒன்றா இருந்துச்சு. இப்போ கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டா ஒரு பிரான்ச்சை செப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக கரங்களை சத்தமாய் தட்டி அந்த அரசாங்கத்துக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அந்த கிறிஸ்டியன் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமா டைரக்டர் இருக்கு, 4 டைரக்டர்ஸ் ஓல் கர்நாடகாவுக்கு. அதுல முக்கியமான ஒரு டைரக்டர் இருக்கக்கூடிய ஜேவியர் சிபு அவர்கள் நம்ம அதில் கடந்து வந்திருக்கிறார்கள். எதுவுமே சந்தோஷம். ராமின் சத்தமா சொல்லுங்களேன். முக்கியமா சில காரியங்களை ஒரு 5-10 நிமிஷத்துல சில காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம அதுல அவரை நாம் கனப்படுத்த போகிறோம். நம்ம அதுல அருமையான ஐயா அவர்கள் கதிர் வில்லியம் அவர்கள் KPCCல முக்கியமான பொறுப்பு இருக்கக்கூடிய கதிர் வில்லியம் அவர்கள் அவரை கௌரவிப்பார்கள். கரங்களை சத்தமாய் தட்டி நாம் நல்ல சத்தம் வலது கரவோசையோடு கூட. ஆமா. இப்பொழுது டைரக்டர் மாதிரி பேசுவார்கள். ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ತೆ. ನಾನಿಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಬರೋಕ್ಕೆ ಕಾರಣ ಅಂದರೆ ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ಸತ್ಯ ಪಾಸ್ಟ್ರು. ಯಾಕೆಂತ ಹೇಳಿದ್ರೆ 2023-24 ಕರ್ನಾಟಕ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್